வீரா சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. வள்ளி மாறன் கிட்ட வீராவோட கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வர சொல்றாங்க. மாறன் ரொம்ப தயங்கிக்கிட்டே நின்றுட்டு இருக்க வீரா மாறனை என்னங்க அப்படின்னு கூப்பிட்டு கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வராங்க. அப்போ பார்த்த ராமச்சந்திரன் பயங்கரமா கத்துறாரு, நில்லுங்க அங்கே அப்படின்னு சொல்லி கிட்ட வர அப்போ வீரா மாமான்னு கூப்பிடுறாங்க. மாமான்னு கூப்பிட்டதுமே வள்ளி அண்ணன் பாத்தியா வீரா என்ன கூப்பிட்டான்னு கேட்டியா? இதுக்கு முன்னாடிலாம் நீ மாமான்னு கூப்பிட சொல்லுவேன், ஆனால் அப்பெல்லாம் அவள் சார்னு கூப்பிட்டுட்டு இப்போ உன்னை மாமான்னு கூப்பிடுறானா என்ன அர்த்தம்? அவள் முழு மனசோடு தான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. அவளை யாரும் வற்புறுத்தி எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரல. இது அவளோட வாழ்க்கை, அவள் தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல அப்போ ராமச்சந்திரன், வீரா என்னமா பண்ணி வச்சிருக்க? இந்த உதவக்கரை கையை பிடிச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரையேம்மா, உனக்கு எங்கே போச்சு புத்தி? ஏன் இப்படிலாம் பண்ணுறடி அப்படின்னு கேட்க அப்போது வீரா நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த முடிவுக்கு வேறு யாரும் காரணம் கிடையாது, நானே நல்லா யோசிச்சு தான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஏன்னு கேட்குறேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இதெல்லாம் என்னால் கொண்டாட முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிறியாமா? இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. உனக்கு நடந்தது ஒரு கல்யாணமே இல்லைன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். உன் வாழ்க்கையை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நீ இவன் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாழ வரேன்னு சொல்றியே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேச அப்போ வீரா இவரு என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு, இதுக்கப்புறமா நான் இவரை ஒதுக்கி வச்சேன்னா இந்த ஊர் உலகம் என்னதான் தப்பா பேசும் அப்படின்னு சொன்னதுமே கண்மணி வராங்க. என்ன தப்பா பேசும்? என்னடி நேத்து வரைக்கும் ஒரு மாதிரி பேசின, இப்போ வேற மாதிரி பேசுற? நேத்து வரைக்கும் நீ என்ன சொன்ன? இந்த சொசைட்டி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னேன், ஆனா இப்போ இவன் கூட சேர்ந்து வாழறேன்னு வந்திருக்கேன். மாமா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இவங்க தான் ஏதேதோ பேசி வீரா மனசை குழப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்ப வீரா இங்க பாரு, நான் ஒன்றும் குழந்தை இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். நான் இந்த வீட்டுக்கு வாழ வரத்துல உனக்கு என்ன அப்படி ஒரு பதட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குவா நாங்கள் இவ்வளோ போராடணும், இவன் யாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க அப்போ வீரா இவன் யாருன்னு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்மணி, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட வீரா, நீ லைஃப் லாங் வருத்தப்பட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வள்ளி மாறன் வீரா கிட்ட ராமச்சந்திரன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. என்னால் இது ஒரு கல்யாணமாக ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் இவன் மூலயமா அது கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கவும் இல்லை, உன்னையும் என் வீட்டோட மருமகளாக என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது வள்ளி என்னன்னா இது நீ அவளை ஒரு பொண்ணாக தானே பார்த்த அப்படின்னு சொல்ல, நான் பொண்ணாக தான் பார்த்தேன், அதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நம்ம பொண்ணு தப்பு பண்ணால் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்களே, அந்த மாதிரி தான் என்னால் மருமகளாக ஏற்றுக்க முடியாது, இந்த கல்யாணத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏதோ பெத்த கடனுக்காகவும் நன்றி கடனுக்காகவும் அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருந்துட்டு போகலாம், ஆனால் அவங்க கூட யாரும் எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படி மீறி தொடர்பு வச்சுக்கிட்டா இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு நானே போயிடுவேன். இந்த வீட்டில் இருக்கிற டேபிள் சேர் மாதிரி அவங்களும் ஒரு பொருள், அவ்வளோதான். இதையும் மீறி யாராவது இவங்க கிட்ட பேசினாங்க என்ன மறந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன். உடனே மாறன் அவங்க அப்பா கிட்ட பேசலான்னு வரும்போது, டேய் நீ பெரிய பாவத்தை பண்ணியிருக்க, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்ப, நீ ஒரு குடும்பத்தையே சதைச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் உருப்படவே மாட்டா அப்படின்னு கோவப்பட்டுட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறமா கண்மணி வீரா கிட்ட சொல்கிறாங்க, வீரா நான் இவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டல அப்படின்னு சொல்ல, நல்லதா யார் சொன்னாலும் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் கெட்டது சொல்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க வீரா எந்த பதிலும் சொல்லாமல் கண்மணி ஒரு பார்வை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அதுக்கப்புறமா வீரா விளக்கேற்றுறாங்க. விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறமா மாறனோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லி வள்ளி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வள்ளி அவங்க அண்ணியோட ஃபோட்டோவை பார்த்து, அண்ணி நீங்கள் இந்த இடத்துல இருந்திருந்தா மாறனுக்கு என்ன பண்ணியிருப்பீங்களோ அதை தான் நானும் பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் அவனுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. கண்மணியை பார்த்ததுக்கப்புறமா வீரா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வள்ளி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ராகவன் கார்த்திக் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதுனால யாரும் வீரா மாறன் கிட்ட பேசவே மாட்டாங்க, அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வள்ளி வீராவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்தே ரூமுக்கு போகிறாங்க. ரூம்குள்ளே என்ட்ரானதுமே வீரா அப்படியே ரொம்ப கோவமாக முகத்தை வச்சுப்பாங்க. இப்போ மாறன் என்ன நீ இவ்வளோ நேரம் நல்லா பேசின மாதிரி இருந்துச்சு, இப்போ அப்படியே முகமே மாறியிருக்கேன், ஆமாம் எப்படி நீ இப்படி ஒரு முடிவெடுத்த, என் கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வீரா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக மாறன் பேச பேச அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.